ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ மேலே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி வெயிலெலாம் தாழ்ந்துடுச்சு. இந்த டைமில் வந்து கஷாயம் போடலாம். என்ன பிள்ளைங்களா லீவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ மூலிகைகள் இருக்குது. நமக்கு சளி பிடிச்சாதான், முடியாமல் இருந்தால் தான் கஷாயம் போட்டு குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நார்மலாகவே ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது ரொம்பவே ஆரோக்கியம். அதனால் நான் இப்போ கஷாயம் போட்டு எல்லோரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல் மூலிகைகளின் ராணி, மகாராணி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை தூதுவளை. ப்ரூன் பண்ண மாதிரி ஆச்சு. ஏன்னா ப்ரூன் பண்ணாதனால பிள்ளை அப்படி குட்டி குட்டி இலையா இருக்கா. அவளோட பூக்களை முதல்ல நான் எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் கஷாயத்துக்காக. வெள்ளை தூதுவளையோட பூக்களையும் ஊதா கலர் பூக்கள் இருக்கக்கூடிய அதில் கொஞ்சம் இலைகளும் நான் எடுத்துக்கிட்டேன். சும்மா 4 இலை தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 பூக்கள் எடுத்திருக்கேன். எதுக்காக கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய மூலிகைகள் நம்ம போட போகிறோம். அதனால அடுத்து நம்ம என்ன மூலிகை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு உலா வருவோமா. இதோட பூக்களோட சப்ஜா, திருநீற்று பச்சிலை பூக்கள் எல்லாத்துலேயுமே பூக்களையும் சேர்த்து போடுற பழக்கம் எனக்கு உண்டு. அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரும் துளசி, அதுக்கப்புறம் கிருஷ்ண துளசி, 2ஐயும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிறது கருந்துளசி. அப்புறம் கிருஷ்ண துளசி. அப்புறம் கொஞ்சம் நித்திய கல்யாணி, அப்புறம் கொஞ்சம் சங்கு பூக்கள். எல்லாம் 2 3 தான். ஓமவல்லி விலை நம்ம வீட்டில் பட்டு போனதுனால திரும்ப 2மே பட்டுடுச்சு. வேரிகேட்டடும் வச்சுருந்தேன், நார்மலும் வச்சுருந்தேன். 2ம் பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வைக்கலை. அதனால் இப்போ நம்ம அதை எடுத்துக்க போகிறதில்ல. ஓமவல்லிக்கு பதிலாக நம்ம ஓமம் போட போகிறோம். அப்புறம் வேறு என்ன மூலிகைகள் இருக்கிறது என்று பார்ப்போமா. பாருங்க, கண்டங்கத்திரி. உள்ள போய் விழுந்துட்ட இலைகள் முள்ளோடையே போட்டுருவேன். திப்பிலி எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ திப்பிலி வேண்டாம். வேற என்ன மூலிகைகள் போடலாம்? வெத்தலை எடுத்துக்கலாம் வாங்க. இவ்வளோ பெரிய வெத்தலையா இருக்கு பாருங்க, பச்சை பச்சைன்னு. கொஞ்சம் கலர் மாறி இருக்கேன்னு தெரியல. கீழெல்லாம் நல்ல பச்சையா இருக்கு பாருங்க. ஆனா மேல வந்து ஒரு மாதிரி பழுத்து போன இலைகள் மாதிரி கலர் தான் அப்படியே இருக்கு. சரி, எடுத்தாச்சா? வேற என்ன எடுக்கலாம் யோசிப்போம். கொஞ்சம் முருங்கை பூக்களும் முருங்கை இலைகளும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த மூலிகைகள் போதும் கஷாயத்துக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மூலிகைகள் வச்சு நான் கஷாயம் போட போகிறேன். நீங்கள் வேற என்ன? நான் வந்து சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நிறையவே போடுவேன் மூலிகைகள். இப்போ வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே போட போகிறோம். அதனால் நான் கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் வேறு என்னென்ன மூலிகைகள் போடுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.